வணக்கம் மக்களே, என் பேரு புகழ். நீங்க பாக்குற பிஏ டெக் அண்ட் அப்டேட்ஸ். இன்னைக்கு ஒரு vlogன்னு சொல்லலாம். ஆனா நான் ஃபுல் vlog-ஆ எடுக்கல. ஓகே, தமிழ்நாடு டு வயநாடு போறதுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் ஆகும், ஒரு ஃப்ரெண்ட்ஸா ட்ரிப்பா போனோம்னா எவ்வளவு ஸ்பெண்ட் ஆகும், இல்ல நம்ம சென்னையில இருந்து ட்ரெயின் பிடிச்சோம்னா வயநாடு போறதுக்கு இல்ல கண்ணூர் போறதுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம கிளீனா பார்க்க போறோம். எங்கெங்க என்னென்ன பிளேஸ்லாம் போனோம் அந்த 3 daysல அப்படின்றத நான் கிளீனா சொல்றேன். என்னென்ன பிளேஸ் இருக்கு, மெயினான பிளேஸ்ன்றதையும் நான் கிளீனா இந்த வீடியோல சொல்றேன். மறக்காம என்ஜாய் பண்ணுங்க. இந்த மே மந்த்ல சூப்பரா இருக்கும் அங்க கிளைமேட்னு சொல்றாங்க. போயிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம பாருங்க. இதெல்லாம் பார்க்கறது வீடியோக்குள்ள போலாம் கைஸ். வாங்கம்மா வாங்க. ஆறு பிச்சை மகனா, அதை ஏன் கேக்குறீங்க? உங்க பொண்ணு எங்க போயிருக்கு? தங்கச்சி எப்படி இருக்கா? அவ ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு போயிருக்காப்பா. நைட் ஷோ ஆண்டி. ஆமாப்பா. ஃபேமிலியோட வேற லெவல் பண்றீங்க ஆண்டி. ஓகேப்பா, தேங்க்யூப்பா. ஓ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குது. நீங்க விளங்குற மாதிரி இல்ல, நீங்க ஒருத்தரும் விளங்குற மாதிரி இல்ல. அவ்வளவு வருமே இந்த பேய் ஆட்டம் ஆட்டிருக்கேன். பேய் ஆட்டம் பிசாஸ் ஆட்டம், இது ஆட்டம்ட்டு நாரப்பாயிலா மூஞ்சி மோரையும் எடிட்டிங்க பாரு, எடிட்டிங்க செத்த பையல செட்டு. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த பீட்டை எடுத்து கையில இப்படி எடுத்து இந்த பீட்டை போட்டா வேர்ல்ட் ரெக்கார்டு, கின்னஸ் ரெக்கார்டு. அப்படியே கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் இந்த கை நிக்காம காட்டுக்குள்ள பாம்பு பிடிக்க போனோம். காட்டுக்கு வெளியே நின்னுட்டேன். ஆனா நீ மட்டும் தான் அந்த காட்டுக்குள்ள போன. காட்டுக்குள்ள ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இங்க இருந்து கிளம்புறது பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு நான் ஆவடியில டிக்கெட் புக் பண்ணேன். டிக்கெட் புக் பண்ணது 4:46க்கு ஆவடியில் ட்ரெயின். என்ன ட்ரெயின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் ட்ரெயின் நம்பரை இங்கேயும் இப்ப சொல்றேன். அதுவும் இல்லாம டிஸ்கிரிப்ஷன்ல நான் கிளீனா டைப் பண்ணி போடுறேன். 12685 தான். மேங்களூர் சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் தான் நாங்க போனது. SF எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேங்களூர் சென்ட்ரல் SF எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா மேங்களூர் போறது இந்த எக்ஸ்பிரஸ். இதுல நாங்க பாத்தீங்கன்னா 4:46க்கு ஏறணும். இது பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 4 o'clockக்குலாம் கண்ணூர் ரீச் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அங்க இருந்து தலசேரி இறங்கிட்டு அங்க இருந்து பாத்தீங்கன்னா இருட்டி போனோம். நாங்க இருட்டி கேரளா இந்தியான்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே தெரியும். அங்க இருந்து இருட்டி போனோம். என் ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ் வீடு, அதாவது அத்தை வீடு அங்க இருந்தது. அவங்க வீட்டுக்கு நாங்க போனோம். அவங்க வீட்டுக்கு போயிட்டு நாங்க ஃபுல் டே ஸ்டே பண்ணோம். எப்படி சொல்றது, ஒரு நல்லா இருந்தது. அது ஒரு மலையில அப்படியே மலையை குடைஞ்சு அந்த வீடை கட்டியிருந்தாங்க. சூப்பரா இருந்தது எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி சொல்றது, ஒரு மாதிரி அழகா இருந்தது அந்த இடமே பாக்குறதுக்கு. ஃபுல்லா பச்சை பசேல்னு. அதுல நான் வீடியோ சைட்ல போடுறேன் பாருங்க. ஃபுல்லாவே பச்சை பசேல் இருந்தது. அது எப்படி சொல்றது, பார்த்துட்டே இருக்கலாம் அந்த இடத்த அப்படின்ற மாதிரி இருந்து. பக்கத்துலயே மலை, இங்க இருந்து பார்த்தாலே வீட்டுல இருந்து தெரியுற மாதிரி மலை இருந்தது. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது அந்த பிளேஸ். அன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா எப்படி சொல்லலாம், கலக்கி அப்படின்னு சொல்லுவாங்களாம், கலங்கி அப்படின்னு சொல்லுவாங்களாம். எனக்கு லைட்டா ப்ரொனவுன்ஸ் ஆகல அது. கலங்கி, இது குவீன் ஆஃப் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டீங்க அப்படின்னீங்கன்னா நான் கீழே அதோட டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லொகேஷனும் நான் போடுறேன். அது இல்லாம அந்த பிளேஸையும் நான் டைப் பண்ணி வைக்கிறேன். அந்த இடத்த போய் பார்த்தீங்கன்னா வாவ், மைண்ட் ப்ளோயிங்னு நான் சொல்லுவேன். அது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டட் தான். ஆனா நீங்க போய் வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம். வியூ பாயிண்ட் அட் த ஸ்கை செம்ம சூப்பரா இருந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் இதுல வீடியோ போடுறேன் பாருங்க, கீழே ஒரு போட்டோவும் போடுறேன். அது ரெண்டுத்தையும் நீங்க சேர்த்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்த நான் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் சொல்லுவேன். இருட்டி போயிட்டு இதை பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் வயநாடு போங்க. கொஞ்ச நேரம் தான் செலவாகும், ஆனா பெஸ்ட்ன்னு சொல்லுவேன். அந்த வியூ அப்படி இருந்தது எனக்கு தெரிஞ்சு. நான் ஒரு சில வீடியோஸ் எல்லாம் போடுறேன், அதெல்லாம் நீங்க பாருங்க, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அங்க இருந்து அடுத்த நாள் காலையில நாங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டோம். அன்னைக்கு நாங்க நல்லா அங்க சாப்பிட்டோங்க. ஒரு ரெஸ்ட் அண்ட் ஒன் வியூ பாயிண்ட் டே மாதிரி இருந்தது அது. மற்றபடி வேற எதுவும் நடக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேரளாக்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லலாம். இப்போ அங்க இருந்து கிளம்புறோம். கிளம்பிட்டு வயநாடு கிட்ட போட்டா ஒரு டேம் இருக்கு, அந்த டேமுக்கு போனோம். அந்த பனசுரா டேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அந்த டேமோட லொகேஷனை நான் கீழே போடுறேன். ஃபர்ஸ்ட் லொகேஷன், செகண்ட் டேல நாங்க அங்கதான் போய் பாக்குறோம். வியூ சூப்பரா இருந்தா நான் சொல்லுவேன்.
அந்த வியூ வந்து நீங்க பாத்தீங்கனாலே தெரியும், நான் போட்டோ போட்டிருப்பேன். அந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருந்தது. அந்த வியூவை நீங்க மிஸ் பண்றாதீங்க. என்ன கொஞ்சம் நடக்கணும் அந்த டேமுக்கு மேல, கேப் இல்லாம போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வெயில் காயுது அந்த டேம் கிட்ட. அதனால அது கொஞ்சம் ஸ்வெட் ஆகுது. மற்றபடி சூப்பரா தான் இருக்கு. அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ஜெட் போட்லாம் இருக்கு. செம ஸ்பீடா போட் அந்த டேம்லயே உள்ள போற மாதிரி இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா போட்டிங் போனோம் நாங்க. பூக்கொடி லேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, வயநாடு கேரளா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பூக்கொடி லேக்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டிங் இருந்தது. நம்மளே வந்து பெடல் பண்ற மாதிரி போட்டிங். 2 பீப்புள்ஸ், 4 பீப்புள்ஸ், அப்புறம் 7 பீப்புள்னு சொல்லிட்டு 3 வகையான போட் இருந்தது. எங்களுக்கு வந்து 2 பீப்புள்ஸ் போட் நாங்க 2 எடுத்தோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட் வந்து 350 ருபீஸ் வந்தது. அது இல்லாம 4 பேர்னா வந்து 450 ருபீஸ். அது இல்லாம 7 பேர் அப்படின்னா 750 ருபீஸ்னு அவ்வளோ போட்டு இருந்தது. வேர்த்தியா தான் இருந்தது. அது வந்து சூப்பரா வந்து ஒரு ரவுண்டு போயிட்டு அப்படி வரலாம். நான் வீடியோ இதுல போடுறேன் பாருங்க, போட்டோஸ் நீங்க பார்த்துருப்பீங்க, நல்லா இருக்கும். அதையும் வந்து கண்டிப்பா வந்து அந்த பூக்கொடி லேக்கை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கும் கண்டிப்பா போங்க நீங்க. அது இல்லாம அதை முடிச்சுட்டு வேற எங்க போனோம் அப்படின்னீங்கன்னா, அன்னைக்கு அந்த போட்டிங் நாங்க போனோம். போட்டிங் போன உடனே வந்து எங்களுக்கு டே வந்து கொஞ்சம் ஈவினிங் ஆயிடுச்சு. அங்க இருந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா லக்கிடி வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த பூக்குடி லேக்ல இருந்து வயநாடுக்குள்ள வந்தா இந்த லக்கிடி வியூ பாயிண்ட் இருக்கு. அங்க வந்து போய் பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஒரு வியூ வந்து தரமான வியூ. நைட் டைம்ல போய் சொன்னீங்கன்னா சொல்லுவேன், அந்த காட்டுல வந்து அப்படியே வந்து அந்த மலையில அந்த வண்டிங்க வர்றது வந்து சூப்பரா தெரிஞ்சுதுன்னு நான் சொல்லுவேன். நான் கண்ணுக்கு நான் என் போட்டோ போடுறேன் பாருங்க, என் போன்ல தான் எடுத்தது அது. எவ்வளவு அழகா அந்த கட்டிங்ஸ், அதுக்கப்புறம் அந்த மலை, ஒரு மலையும் தாண்டி போறது, நடுவுல வண்டிங்க வர்றதுன்னு சொல்லிட்டு சூப்பரா இதுல தெரியும் நீங்க பார்த்தாலே. அதுக்கப்புறம் அங்க இருந்து வந்து எங்க வேன் டிரைவருக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லுவேன். அவருக்கு தமிழ் அந்த அளவுக்கு எப்படி சொல்றேன், நம்ம சொல்றது புரிஞ்சுக்கிறாரு, அவர் சொல்றது நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தார் அவரு, மலையாளம் பேசினாலும். ஆனா எனக்கு வந்து ஒரு ஒன் ஆஃப் தி எல்லாத்துலயுமே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு அவரு. அவர் நம்பரை நான் இங்க போடுறேன், கீழே பாருங்க. அவர் எதுனாலும் கேரளா போனீங்கன்னா அவரை காண்டாக்ட் பண்ணுங்க. நிறைய விதமான ஹெல்ப்ஸ் வந்து அவர் சைட்ல இருந்து கிடைக்கும். அந்த மாதிரி எங்களுக்கு கிடைச்சதுதான் வந்து ஒரு ட்ரீ ஹவுஸ் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஒரு ட்ரீ ஹவுஸ் ஒரு காட்டுக்குள்ள நீங்க மட்டும்தான் இருக்க மாதிரியே இருக்கும் அந்த இடத்துல. அந்த இடத்துல ஒரு தமிழ் அண்ணன் இங்க வந்து வேலை எல்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னாரு. நேரு ஸ்டேடியம்லாம் இருந்தப்போ நான் வந்து ஒர்க் பண்ணப்பா அதுல எல்லாம் சொல்லியிருந்தாரு அண்ணன் என்கிட்ட. அவரு வந்து எங்களுக்கு நைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் கிரேவியும் சாம்பாரும் செஞ்சு கொடுத்தாரு. நாங்க நாக்கு செத்து போயிருந்தோம் அப்படின்னு சொல்லலாம் கேரளா சாப்பாடு சாப்பிட்டு. அப்போ வந்து இந்த தமிழ் சாப்பாடு சாப்பிட்டோன்னே, ஏன்னா அவங்களுக்கு அது ஸ்பெஷல், நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி இருந்தது அவங்க ஃபுட்டு. ஆனா இதை சாப்பிட்டோன்னே நம்ம சாப்பாடு, நம்ம ரைஸ், அதுக்கப்புறம் நம்ம சாம்பார், நம்ம ஸ்டைல்ல சாம்பார் சாப்பிட்டோன்னே பா, இந்த நைட் ஒரு புடி பிடிக்கலாம்டா அப்படின்ற மாதிரி, ஒரு புடி அப்படின்ற மாதிரி தான் இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். நல்லா இருந்தது. அங்க வந்து நான் ஃபயர் கேம்ப்லாம் பண்ணோம். அதோட வீடியோ தான் இது. என்னால் சாங் போட முடியாது, அதனால நான் அப்படியே பேசிக்கிட்டே இதை காட்டுறேன், நீங்க பாருங்க. ஃபயர் கேம்ப் சூப்பரா இருந்தது. அந்த போட்டோட அந்த ஹவுஸோட வீடியோவும் நான் வந்து கிடைக்குமா தெரியல, எனக்கு என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டிருக்கேன். அந்த வீடியோ இருந்ததுன்னா அந்த வீடியோவை நான் இங்க போடுறேன், அதையும் வந்து நீங்க பார்த்துருக்கலாம். அங்க முடிச்சுட்டு அந்த நைட் வந்து ஒரு பிளஷரஸ் நைட்டா இருந்ததுன்னா சொல்லுவோம் நாங்கன்னு. ஏன்னா வந்து சைட்ல இருந்து அந்த பூச்சிங்க கத்துற சவுண்டு, அந்த ட்ரீ ஹவுஸ் ஆடிக்கிட்டே இருந்தது. அது வந்து எல்லாருமே சந்தோஷமா பேசிக்கிட்டு தூங்குனது வந்து ஒரு மெமரபிள் நைட்டுன்னு தான் சொல்லுவேன். இது வரைக்கும் என் லைஃப்ல வந்து நான் அப்படி ஒரு ட்ரீ ஹவுஸ் மேல இருந்து அந்த சுத்தி சவுண்டு, பக்கத்துல வந்து அருவி கொட்டுற ஒரு மாதிரி நீர்வீழ்ச்சி மாதிரி போயிட்டு இருந்தது சவுண்டு, அதெல்லாம் கேட்டுக்கிட்டு தூங்குறது ஒரு ஸ்பெஷல் பர்சன்ஸ் கூட இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபீல் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லுவேன் நான். அந்த மாதிரி இருந்தது அந்த நைட்டு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அங்க முடிஞ்சிருச்சு. காலையும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஃபுட்டு செஞ்சு கொடுத்தாரு. அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி. நாங்க அவர்கிட்ட பேசினது வந்து 12,000க்கு நாங்க பேசணும். 12,000க்கு எனக்கு ட்ரீ ஹவுஸ் பிளஸ் வந்து மார்னிங் வந்து இதுவும் செஞ்சு கொடுக்குற மாதிரி, எப்படி சொல்றது, டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரீ. டின்னர் வந்து நாங்க வந்து பொருள் வாங்கி கொடுத்தோம். பொருள் வாங்கி கொடுத்து அவர் பண்ணாரு. நீங்களும் வந்து பேசிக்கோங்க உங்களுக்கு என்ன அமௌண்ட் சொல்றாருன்னு சொல்லிட்டு. சில டைம்ஸ்ல வந்து சில அமௌண்ட்ஸ் வந்து டிஃபர் ஆகும். நீங்க வேன் டிரைவர் கேட்டீங்கனாலே அவர் நம்பர் கொடுப்பாரு. அது இல்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் இந்த ட்ரீ ஹவுஸோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். லொகேஷன் இல்லை, ஆனா வந்து அதோட டீட்டெயில்ஸ், அவரோட நம்பர் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னீங்கன்னா,
அங்க இருந்து நெக்ஸ்ட் டே வந்து தூங்கி எழுஞ்சிட்டு வயநாடுக்குள்ள போறோம். மெயினா வயநாடுக்குள்ள போற போது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த ட்ரீ ஹவுஸ்ல இருந்து கொஞ்ச தூரத்திலே வந்து பாத்தீங்கன்னா எண்ணூர் ட்ரைபல் ஹெரிட்டேஜ் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து வேன் டிரைவர் கூப்பிட்டு போனாரு. இது எதுவுமே வந்து பேக்கேஜ் இல்லைங்க, வேன் டிரைவர் தான் எங்களுக்கு எல்லாமே பண்ணாரு. வேன் டிரைவருக்கு ஒரு அமௌண்ட் நாங்க கொடுத்தோம், அதை வந்து நீங்க பேசிக்கோங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு அமௌண்ட் டிஃபர் ஆகும். ஆனா ஹீஸ் ட்ரூ. உங்களுக்கு பிடிக்கல, உங்க இடம் பிடிக்கல அப்படின்னா நீங்க காசே கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் என்கிட்ட பேசினாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அவருன்னு நான் க்ளோஸா சொல்லுவேன். என்ன வந்து ரொம்ப எப்படி சொல்றது, இது ஓகேவா, நீங்க சாப்பிட்டீங்களா, அப்படி கேர் பண்ணிக்கிட்டாரு அவரு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாமேன்னு சொல்லிட்டு. அதனால அவரு நம்பர் நான் கீழே போட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க வேணா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணூர் ட்ரைபல் வில்லேஜ்ல நான் வியூ போடுறேன் பாருங்க, அட்டர் சூப்பரா இருந்தது. அந்த காலத்துல எப்படி இருக்குமோ வீடுங்க, அந்த மாதிரி வந்து அந்த இடத்துல காட்டிட்டு இருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. கேரளால அப்படிலாம் வீடுங்க இருந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட போய் பார்க்க முடியாது, ரொம்ப தூரத்துல இருந்து அந்த ட்ரைபல் வில்லேஜை வந்து ஷோ பண்ற மாதிரி இருந்தது. அந்த இடத்துக்கும் மறக்காம பாருங்க. அதை முடிச்ச உடனே வயநாடுனா எதுக்குங்க, அதுக்கு போகாம நம்ம வந்தா வேஸ்ட் இல்லை. அதனால வந்து அந்த 90s கண்டல் வயநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிளாஸ் பிரிட்ஜ் தான் சொல்றேன், அந்த 90 கிளாஸ் பிரிட்ஜ்க்கு போனோம் நாங்க. கரெக்டா அந்த கிளாஸ் பிரிட்ஜ் போனப்போ கிளைமேட் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. அங்க வந்து ஒரு ஜீப் டிரைவர் கூட நாங்க போனோம். அந்த ஜீப் டிரைவரோட நம்பரை நான் இங்க தரேன். அவர் வந்து தங்கங்க அவரு. நான் அவருக்கு தமிழ் புரியுது, எல்லாமே புரியுது. அவர் இங்க வந்து அப்பப்போ வருவாரா, நம்ம திருவள்ளூர் பக்கத்துல இருக்க போரூருக்கு வந்து அப்பப்போ வருவேன் அப்படின்னு சொன்னார் அவரு. தமிழ் வந்து ஈஸியா வந்து புரியுது அவருக்கு. ஆனா தமிழும் வந்து சில பேசினாரு. அவர்கிட்டயும் நான் நம்பர் வாங்கிட்டு வந்தேன். அவர் பேரு வந்து ஜெகதீசனும் ஏதோ ஒன்று சொன்னாரு. நான் அது அவர் நம்பரையும் நான் கீழே போடுறேன். அங்க நீங்க போனீங்க, கிளாஸ் பிரிட்ஜ் கீழே போனீங்கன்னா ஜீப்ல தான் போனோம். அவரை நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி சொன்னீங்கன்னா, புகழ்ன்னு சொன்னீங்கனாலே போதும், இந்த மாதிரி போரூர் பக்கத்துல இருக்குன்னு சொன்னீங்களாமே அப்படின்னு சொன்னீங்கனாலே போதும், அவருக்கு கிளீனா தெரியும். அவருக்கு நான் இந்த வீடியோ ஷேர் பண்றேன், அவர் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுவாரு. அவரும் வந்து பாத்தீங்கன்னா வயநாடுல இருக்கு, அங்க மேல வந்து கூட்டு போறதெல்லாம் செம்ம சூப்பரா வண்டி ஓட்டினாருங்க. எக்ஸலண்ட் ஆஃப் டிரைவிங் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஸ்லோப்ல வந்து ஆஃப் ரோட் தான் ஃபுல்லாவே, செம்ம தரமா ஓட்டுறாங்க. எல்லாருமே தார் தான் வச்சிருக்காங்க. தாரை வந்து தி பெஸ்ட் எப்படி ஓட்டணுமோ அப்படி ஓட்டுறாங்க. நான் சும்மா வந்து தொங்கிட்டு போற வீடியோ காட்டுறேன் என் ஃப்ரெண்டோட, அதை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அவர் எப்படி ஓட்டினாருன்னு சொல்லிட்டு. ஆனா தரமா ஓட்டுறாரு. எவ்வளவுதான் நம்ம தொங்கிட்டு போனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, வேற லெவல்ல ஓட்டுறாரு மனுஷன். சார் உங்களுக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து மேல போயிட்டீங்கன்னா அங்க வந்து டிக்கெட் வாங்கணும், 250 பர் ஹெட். அது இல்லாம நீங்க ஏதாவது வந்து ரைஃபிள் ஷூட்டிங் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா 50 rupees எக்ஸ்ட்ராவா வரும். நான் டிக்கெட்ஸ் போடுறேன் பாருங்க. 250ல வந்து இந்த பவ் அண்ட் ஆரோ, அப்புறம் வந்து ஒரு ட்ரீ வியூ பாயிண்ட், அப்புறம் வந்து நம்மளுக்கு இது அது பேர் என்னது, அதான் கிளாஸ் பிரிட்ஜில் போறது. அது இல்லாம ஸ்விங்கு போனீங்கன்னா ஒரு ஆளுக்கு 100 ரூபாய். ஸ்விங் நீங்க தனியா அமௌண்ட் கொடுத்து வாங்கணும், அது ஒன்று மட்டும் சார்ஜஸ் ஆகும். இதுல வந்து கிரிக்கெட் பிளே பண்றது அந்த மாதிரி ஒரு 10 ஆக்டிவிட்டிஸோ 5 ஆக்டிவிட்டிஸோ அதுக்குள்ள இருந்தது. நாங்க சில இதெல்லாம் என்ஜாய் பண்ணோம், சில இதெல்லாம் பண்ண முடியல. ஓகே, அதை முடிச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னீங்கன்னா, அவ்வளவுதான், அந்த அன்னைக்கு டே முடிஞ்சிருச்சு. அங்கிருந்து நாங்க வந்து கிளம்பிட்டோம். கிளம்புறப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீ பிளான்டேஷனுக்குள்ள போனோம். வாட் அ வியூ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம போட்டோ எடுக்கணும் வயநாடு போயிட்டு அப்படின்னீங்கன்னா அந்த ட்ரீ பிளான்டேஷனுக்குள்ள போகாம இருக்காதீங்க. அங்க போயிட்டு அந்த போட்டோவை எடுங்க. எப்படி சொல்றது, அந்த காட் ஹோன்ஸ் கண்ட்ரி அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி அந்த போட்டோஸ் எல்லாம் அப்படி இருந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். நாங்க அதுல இருந்து வர வீடியோ மட்டும் நான் இங்க பிளே பண்றேன். அந்த பிளே மட்டும் பாருங்க, உங்களுக்கு ஃபுல் வியூவும் தெரியும். சூப்பரா இருந்தது, அதை மிஸ் பண்றாதீங்க. அதை மிஸ் பண்ணாம இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேன் டிரைவரே பண்ணிப்பாரு, கரெக்டா கூட்டு போயிருப்பாரு. நீங்க சொன்னீங்கனாலே போதும். அங்க முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா நாங்க திருப்பி வந்து கண்ணூருக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் இருட்டி போனோம், அப்புறம் வயநாடு போனோம், இப்போ 3rd டேக்கு வந்து கண்ணூருக்கு வந்துட்டோம். இது வந்து நார்மலா பாத்தீங்கன்னா 4th டே. நாங்க ஃபர்ஸ்ட் டே, 2nd டே, 3rd டே அதாவது 2nd டே நைட் ட்ரீ ஹவுஸ்ல இருந்துட்டு 3rd டே வந்து ஃபுல்லா வயநாடு சுத்தணும். இது 4th டே. அங்க இருந்து நாங்க வரோம், நைட் டிராவல் தான். நைட்டு பக்காவா ஓட்டினாருங்க எங்க டிரைவர். அந்த அண்ணனுக்கு செம்ம ஹேட்ஸ் ஆஃப் கொடுப்பேன். சூப்பரா நைட்ல ஓட்டிட்டு வந்தாரு. ஓட்டிட்டு வந்து ஒரு டிஃபன் சாப்பிட்டோம். கரெக்டா கண்ணூர் வந்துட்டு அங்க சாப்பிட்டுட்டு அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா
ஒரு ஹோட்டல் எடுத்தோம். ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 1500 சொல்லிட்டு 2 ஹோட்டல் எடுத்தோம். அங்கே எல்லாமே வந்து 550 ஒரு ஆளுக்கு, 2 பேருக்குன்னா 1000 rupees, 1100, 1200 மாதிரி நல்லா இருந்தது ரூம்ஸு. அது இல்லாமல் நாங்கள் ஒரு ரூம் எடுத்தோம். அந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 1500, 1500 சொல்லிட்டு 9 பேருன்னு சொல்லிட்டு இருந்தோம். மொத்தமாக 20 பேர் குழந்தைங்களோட சேர்த்து அப்படியே இருந்தோம். நாங்கள் அந்த மாதிரி 2 ரூம் எடுத்துக்கிட்டோம். 3000 ரூபாய் ஆச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா போட்டிங் போனோம். அங்கேருந்து வந்து பரிசினை கதவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் பக்கத்துல தான் நாங்கள் ரூம் எடுத்தோம். அந்த கோயில் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டோர் மட்டும் தான் இருக்கு அந்த கோயில்ல. உள்ள வந்து லார்ட் சிவாவும் லார்ட் விஷ்ணுவும் வந்து அந்த அவதாரம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு சாங்லாம் பாடினாங்க. ஆனா உள்ள வந்து கேமரா சுத்தமா அந்த கோயில்ல அலோடு இல்லை. அதனால என்னால எதுவுமே ஷூட் பண்ண முடியல. வெளில கோயிலோட பிக்சர் நான் போட்டிருக்கேன், நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஒரு மாதிரி கேரளா கோயில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. உள்ள போனீங்கன்னா வந்து ஒரு மாதிரி சைலண்டா வெறும் டோர் மட்டும் தான் தெரியும். உள்ள இருக்க சாமி அந்த அளவுக்கு தெரியல. ஆனா வந்து ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவலா நல்லா இருந்தது. டாக் தான் வந்து வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. டாக் வந்து உள்ள வந்து கோயில் ஃபுல்லாவே வந்து சுத்திட்டு இருக்கு. அங்கங்க எல்லா இடத்துலயுமே வந்து டாக்ஸ் இருக்கு. அதை முடிச்சிங்க அப்படின்னீங்கன்னா அந்த பக்கத்திலேயே அந்த பரிசனை கடவுள் பக்கத்திலேயே வந்து ஒரு ரிவர் இருக்கு. அந்த ரிவர்ல வந்து போட்டிங் போறாங்க. 50 rupees தான் போட்டிங்கு. சூப்பரா இருக்கு. செம்ம ஸ்பீடா வந்து போகுது போட்டு. அப்படியே போய் சுத்திட்டு வராங்க. பெரிய போட்லயே 50 rupees தான். ஆனா அது கொஞ்சம் பொறுமையா போகுது. அதுல வியூ நல்லா இருக்கும். நாங்க சின்ன போட்ல போனோம். நல்லா இருந்தது. ஸ்பீடா போயிட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தாங்க. 50 rupees தான் ஒரு ஆளுக்கு. இதுல ஏதாவது டவுட் இருந்தது உங்களுக்குன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் இன்னும் கிளீனா வந்து என்ன ரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அது இல்லாம அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஸ்னேக் பார்க்குக்கு போனோம். ஸ்னேக் பார்க் வந்து பார்த்தா அதே ஸ்னேக் பார்க் தான். பரிசினை கதவு, ஸ்னேக் பார்க் அண்ட் ஜூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அங்க வந்து போனோம். அங்க போனீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஸ்னேக்ஸ் இருந்தது. என்னென்ன இருந்ததுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முள்ளம்பன்றி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டாட்டாய்ஸ்லாம் இருந்தது. டாட்டாய்ஸ்க்கு அப்புறம் நீர்க்கோழி, அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரிச் இருந்தது. அதுக்கப்புறம் எல்லா போட்டோஸும் நான் போடுறேன் பாருங்க. அப்புறம் வந்து பீகாக் இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்னேக்ஸ் பத்தி ஒரு அந்த மாதிரி டேர்லாம் போட்டுருந்தாங்க. அதெல்லாம் நல்லா இருந்தது. ஸ்னேக்ஸ்க்கு வந்து பால் பிடிக்காது. ஸ்னேக்ஸ் வந்து சவுண்டு கேட்காது. அது நம்ம மூவ் பண்றதை வச்சுதான் வந்து அது மூவ் ஆகுது. அந்த மாதிரி ஸ்னேக்ஸ்க்கு ரிவெஞ்ச் எடுக்க தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்னேக்கு கொண்டுட்டா இன்னொரு ஸ்னேக் வந்து நம்மள இது பண்ணோம் அப்படின்றது அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்தது அது பாக்குறதுக்கும். அந்த போட்டோவை நான் இங்க போடுறேன், நீங்க படிச்சு பாத்துக்கோங்க. தெரியுதா தெரியல, ஆனா நான் சொன்னதுல தான் அதுல இருந்தது. அது நல்ல பாம்பு அவ்வளோ இருக்கா, ஒரே இடத்துல அவ்வளோ வாழுமா அப்படின்ற மாதிரி நாங்க பார்த்துருந்தோம். மொத்தமா வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 10 ஸ்னேக் இருந்தது அந்த வீடியோல. நான் சொல்லுவேன் மொத்தமா அந்த வீடியோல ஃபுல்லாவே வந்து ஸ்னேக்ஸா இருந்தது அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஒரு கிங் கோப்ரா வந்து நாங்க ரொம்ப அதிகமா பார்க்க மாட்டோம். ஆனா எவ்வளவு பெரிய கிங் கோப்ரா அங்க இருந்தது பாருங்க. நாங்க போட்டோ போடுற பாருங்க. அவ்வளவு பெரிய கிங் கோப்ரா இருந்தது. அங்க வந்து ஒரு நல்லா இருந்தது. ஒரு ஃபுல்லாவே வந்து அந்த ஸ்னேக்ஸ், சின்ன ஸ்னேக்ஸ், பெரிய ஸ்னேக்ஸ், எல்லா விதமான ஸ்னேக்ஸும் நம்ம அங்க பார்க்கலாம். அது எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுட்டு அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் டிராவல்ல ஒரு ஃபோர்ட்டுக்கு போனோம். அது வந்து ஃபோர்ட்டுன்னு அந்த காலத்து ஃபோர்ட், கண்ணூர் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த ஃபோர்ட்ல இருந்து ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று வருதுங்க. நம்ம எப்படி சொல்றது, அந்த சைடு ஓஷன் ஃபுல்லாவே பார்க்கலான்னு சொல்லுவேன். நான் ஃபுல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லுவேன். ஃபுல் வியூ சூப்பரா இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். அந்த சைடு எல்லாமே வந்து தெரிஞ்சுது. நான் போட்டோ போடுற பாருங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்து கேரளா கண்ணூர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இருந்தது. அந்த ஃபோர்ட் பாக்குறதோட அந்த பீச் பாயிண்ட்லயே நாங்க உக்காந்துட்டோம் தான் நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட 1 hour கிட்ட அந்த பீச் பாயிண்ட், அந்த காத்தும் வேற லெவல்ல இருந்துன்னு நான் சொல்லுவேன் அந்த ஃபீலு. அதை முடிச்சுட்டு அந்த போட்டோலாம் போடுற பாருங்க. அதை முடிச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னீங்கன்னா அப்படியே வந்து பக்கத்துல வந்து கண்ணூர் பீச் இருந்தது. அந்த பீச்ல வந்து நிறைய சமாதிங்களா இருந்தது. பீச்லயே நம்ம இங்க எப்படி சமாதிங்க வந்து பெருசா கட்டிருப்பாங்களா அப்படிலாம் இல்லை. நிறைய பேர் மினிஸ்டர்ஸ் எல்லாம் புதைச்சி வச்சிருந்தாங்க. ஆனா நார்மலா இருந்தது. ஒரு நார்மலா வந்து நம்ம சமாதி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. உள்ள பீச் வந்து சூப்பரா இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். எப்படி சொல்றதுன்னா இங்க இருக்க மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இல்லை. அங்க நீங்க ரொம்ப நேரம் கூட இருக்கலாம். ஆனா தண்ணியில விளையாட முடியாது. ஒரு 6 o'clock, 7 o'clock, 8 o'clock வரைக்கும் தண்ணியில விளையாட முடியும். அதுக்கு மேல நீங்க தண்ணியில விளையாட முடியாது. ஆனா உக்காந்துட்டு இருக்கலாம். எவ்வளவு நேரம் வேணாலும் பிடிச்ச பர்சனோட நீங்க வந்து உட்காந்துட்டு இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செம்மையா குளிச்சாங்க அந்த பீச்ல. நல்லா இருந்தது. அங்க இருந்து வாஷ்ரூம்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா இருந்தது. அந்த பீச் பக்கத்துல பெய்ட் தான்.
ஆனால் நல்லா இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். அங்கே வந்து அந்த பீச் பக்கத்தில் வந்து நான் ஒரு சாண்ட்விச் மாதிரி ஒன்று சாப்பிட்டேன். சூப்பராக இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். நான் இங்கே சாப்பிட்டதில்ல அந்த சாண்ட்விச், ஆனால் வெஜ்ஜு தான் அது. ஆனால் அவ்வளோ சூப்பராக இருந்தது அங்கே. அங்கேருந்து கண்ணூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தோம். ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு அங்கே ஒரு கடையில் நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து அங்கேருந்து வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து நைட்டு 142க்கு ட்ரெயின் நினைக்கிறேன். 2 o'clock வந்தது ட்ரெயின். அந்த ட்ரெயின் ஏறி நாங்கள் திருப்பி வந்துட்டோம். அந்த வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 22638. ஓகே, ஒரு பெரிய லிஸ்ட் முடிஞ்சாச்சு. நான் பெரிய லிஸ்ட் முடிச்சுட்டு இப்போ எங்களுக்கு இது மொத்தமா எவ்வளோ ஸ்பெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எஸ்டிமேட் பண்றது 5K. அந்த 5K இல்லாம எங்களுக்கு 6K வந்து இந்த டிக்கெட் ஃபேரு, அங்கங்க எல்லா இடத்துலயுமே டிக்கெட் இருக்கு. 50 ரூபாய், 75 ரூபாய், 100 ரூபாய் அந்த மாதிரி டிக்கெட் இருக்கு. அங்க ஜீப்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெர் ஹெட் 200 ரூபாய் நீங்க போடுற மாதிரி இருக்கும். ஆனா இதெல்லாம் வந்து நாங்க ஆட் பண்ணா எங்களுக்கு மொத்தமா வந்து லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 6K வந்துடுச்சு. நீங்க போனீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போயிட்டு 6.5 இல்ல 7K வரலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே நாங்க வந்து அவங்க வீட்டுல தான் சாப்பிட்டோம், அவங்க வீட்லயே தான் எல்லாம் பண்ணோம். அந்த ஸ்பெண்டிங் எங்களுக்கு கம்மியாச்சு. ஆனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பெண்டிங்கும் அதிகமாகும். நீங்க அன்னைக்கு ஒரு நாள் ஸ்டே பண்ணுவீங்க. அதனால ஒரு 16 பேருக்கு மேல போனீங்க அப்படின்னீங்கன்னா இந்த 6.5 இல்ல 7K வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி நீங்க வேன் டிரைவர்ஸை நம்பி போனீங்க அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் சேவ் பண்ணலாம். நீங்க அது இல்லாம தனியா வந்து நான் இது பண்றேன், எப்படி சொல்றேன், அந்த மாதிரி பேக்கேஜ்ல போறேன் அப்படின்னீங்கன்னா வேஸ்ட் தான். சில பிளேசஸ் காமிக்க மாட்டாங்க. ஆனா எங்க வேன் டிரைவர் எல்லா பிளேசஸுமே எங்களுக்கு ஷோ பண்ணாரு. மறக்காம ஒரு நம்பர் கொடுக்குறேன், எதுனாலும் நீங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஒரு 1 வீக் முன்னாடியே நாங்க கால் பண்ணி சொல்லுங்க, இல்ல 2 வீக்ஸ் முன்னாடியே கால் பண்ணி சொல்லுங்கன்னாரு அவரு ஃப்ரீயா இருக்காரான்னு கேட்டுக்கிட்டு நீங்க டிக்கெட் புக் பண்ணிட்டு கிளம்பி போக பாருங்க. இல்ல 2 months முன்னாடியே நீங்க டிக்கெட் பண்றீங்களா ட்ரெயின் டிக்கெட், அப்பவே அவர்கிட்ட கால் பண்ணி அவர்கிட்ட ஸ்லாட் புக் பண்றீங்க, உங்களுக்காக ஃப்ரீ ஆயிப்பாரு அவரு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான் எல்லாத்தையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஒன்னு சொல்றேன், இதுல ஏதாவது டவுட் இருந்தது, நான் கீழே போட்டது ஏதாவது புரியல உங்களுக்கு அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க சொல்லுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு கிளீனா எக்ஸ்பிளைன் பண்றேன் கமெண்ட்ஸ்ல. பாய் காய்ஸ், எஸ்.